குணத்ரய விபாக யோகத்தில் ஜீவாத்மா சத்வகுணம் ஓங்கி இருக்கிறப்போ மரணம் அடைஞ்சா அப்பளுக்கில்லாத நல்ல அற்புதமான உலகத்தை அடையும்னு பார்த்தோம். அதே ரஜோகுணத்தில் இருந்த காலமாகிறவன் கர்ம பற்றுகளிடையே பிறக்கிறான். தமோ குணத்திலிருந்து இறக்கிறவன் அறிவிலிகளாகிய புழு பூச்சியாக பிறக்கிறான். நற்செய்கையோட பயன் சாத்வீகமும் தூய்மையும் தான். ரஜோ கர்மத்தோட பயன்கள் துன்பம். தமோ குண கர்மத்தின் பலன் அஞ்ஞானம்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். சாத்வீக குணத்திலிருந்து ஞானம் உருவாகுது. ரஜோ குணத்திலிருந்து பேராசையும் தமோ குணத்திலிருந்து கவனமின்மையும் மோகமும் அஞ்ஞானமும் உருவாகுது. சத்வம் ஒருவனை மேலே கதிக்கும், ரஜஸ் இடைநிலைக்கும், தமஸ் கீழ்நிலைக்கும் கொண்டு போகும். எப்போதும் குணங்களைத் தவிர கர்த்தா இல்லை என்பதையும் பரம்பொருள் முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டதுங்கிறதையும் ஒருவன் நல்லா தெரிஞ்சுக்கிறானோ அப்போவே அவன் என்னை அடைகிறான். உடம்பை உருவாக்கும் இம்முக்குணங்களுக்கும் கடந்து பிறப்பு இறப்பு மூப்பு துன்பம் இவற்றிலிருந்து விடுதலை பெற்று ஜீவாத்மா என்னை அடைகிறதுங்கிறாரு கிருஷ்ணர்.